ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுழியம் தான் செய்ய போகிறோம். சுழியம் தீபாவளினா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சுழியம் இருக்கும். இது நம்ம கஷ்டன்றதுனால கொஞ்சம் அடிக்கடி செய்யறதில்ல. இது ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சுழியம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் கடலப்பருப்பு, 1 கப் வெல்லம், 1 கப் மைதா, 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 4 ஏலக்காயை நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ கடலப்பருப்பை நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் இதை ஊறுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் சீக்கிரமாகவும் வேகும். நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம். ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கடலப்பருப்பை ஒரு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அது 4 விசில் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு இடையில நம்ம இப்போ மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இட்லி மாவு அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கங்க. கையில் கரைச்சிங்கன்னா உருண்டை உருண்டையாக ஒரு மாதிரி இருக்கும், திப்பி திப்பியாக. அதனால் நல்லா விஸ்கு வச்சு கரைச்சி எடுத்துங்க. ஈஸியாக இருக்கும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ வச்ச கடலைப்பருப்பு 4 விசில் வந்துடுது. அதுக்கு இடையில இங்கே பாருங்கள், மாவு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே கொஞ்சம் திக்காக ஆகிடும். இப்போ இந்த மாவு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம பூரணம் செய்கிறதுக்கு மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வைங்க. இதில் நீங்கள் வெல்லத்தில் மண், தூசி அதெல்லாம் இருக்குன்றதுனால தான் நான் தண்ணி சேர்த்து வடிகட்டுறேன். நீங்கள் மண்ணெலாம் இல்லை, தூசிலாம் இல்லை, நல்ல சுத்தமான வெல்லம் அப்படின்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வெல்லம் கரையட்டும். ரொம்ப பாகுபதம் அப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெல்லம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு இரும்பு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. பிளாஸ்டிக்கில் வடிகட்டாதீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கடலைப்பருப்பு வெந்திருக்கும் 4 விசிலில். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மட்டும்தான் 4 விசிலில் வேகும், இல்லைன்னா 5, 6 விசில் வரும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், கடலப்பருப்பு ரொம்ப குழையக்கூடாது. இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாவாக திரி திரியாக இருக்கணும். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம கடலப்பருப்பில் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அதுக்காக நம்ம அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ட்ரையாக கிடச்சிரும். இதுதான் முக்கியமான டிப்ஸே உங்களுக்கு இந்த சுழியம் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை பல்ஸில் வச்சாலே போதும். இந்த அளவுக்கு இருக்கும். அதாவது கொஞ்சம் பருப்பும் இருக்கணும், கொஞ்சம் பவுடராக அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி அதில் கொஞ்சம் அங்கங்கே பருப்பு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு வெறும் வாணலில் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தேங்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கடலப்பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்க. இதிலே நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற வெல்லப்பாகையும் இதோடு சேர்த்துக்கலாம். பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இந்த தண்ணிலாம் ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா இந்த அளவு ட்ரையாக வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சு ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், உதிரி உதிரியாக உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சின்ன சைஸாகவே பிடிச்சிங்க. ரொம்ப பெருசாக உருண்டை பிடிக்க வேணாம். கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுங்க. ஏன்னா மேல் மாவு சேர்க்கும்போது அப்புறம் உருண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகவே தெரியும். அதனால் இந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ சுழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இதுக்கு வந்து நம்ம ஒரு வானலில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஆயில் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சிங்க. இப்போ நம்ம வந்து மேல் மாவு சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அந்த உருண்டையை போட்டு நல்லா அந்த மேல் மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துங்க. இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மேல் மாவு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லாட்டி அந்த சில இடத்துலலாம் ஓட்டை போட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம்லாம் வெளியில் வந்துடும். அதனால் மேல் மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உருண்டைகளை போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அந்த மேல் மாவு இருக்கும். இது போடும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க, அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்படி போட்டுட்டு உடனே திருப்பி போட்டுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் இது எண்ணெயில் வச்சுருந்தீங்கனாக்கா ரொம்ப வந்து ஒரு மாதிரி அந்த மேல் மாவு வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம போட்டு ஒரு திருப்பிட்டு இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். ரொம்ப செவரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒயிட்டாகவே எடுத்து வச்சுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம வந்து உருண்டைகளையும் இதில் எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பழகிடும். இந்த மாதிரி திரும்பவும் எல்லாம் மீதி இருக்கிற உருண்டைகளும் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுழியம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட்லே நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேயே செய்யுங்க. ரொம்ப சூப்பராக வரும். அளவுகளும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் மட்டும் வேக வைக்காதீங்க. அது மட்டும்தான் இதில். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப உத்வேகமாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.